Hello everyone, நான் டாக்டர் சிபி சக்கரவர்த்தி, இன்டர்வென்ஷனல் கார்டியாலஜிஸ்ட், மதுரை வேலம்மாள் ஹாஸ்பிட்டல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வேரிகோஸ் வெயின்ஸை பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். சோர்ஸ் வந்து ஹாரிசன் டெக்ஸ்ட் புக் ஆஃப் இன்டர்னல் மெடிசன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் டீட்டெயில்டாக இந்த பிக்சரை நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வேரிகோஸ் வெயின்ஸ்னால் என்ன? மோஸ்ட் ஆஃப் அஸ் நோ வாட் இஸ் வேரிகோஸ் வெயின்ஸ். ஸோ பேசிக்கலாக வந்து இட் இஸ் அ டைலேட்டட் tortuous elongated veins. அதுதான் இப்போது இந்த வேரிகோஸ் வெயின்ஸுன்றது ஒரு சைஸை வச்சு டிஃபைன் பண்ணுவோம். யூஸ்வலாக வந்து ஒரு 3 mmக்கு மேலே இருக்கக்கூடிய வெயின்ஸை தான் வந்து we call it as varicose veins. இப்போ அதுவே அந்த வெயின் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குது, இஃப் இட் இஸ் 1 to 3 mmக்குள்ளே இருக்குது அப்படின்னா we call it as reticular veins. இந்த ரெட்டிகுலர் வெயின்ஸ் வந்து சர்ஃபஸை விட்டு வெளியே பல்ஜாகி வராது. அதுக்கும் கீழே சின்னதாக 1 mm கம்மியாக இருக்கிறத வந்து we call it as thread veins. ஸோ இந்த 3 டைப் இருக்குது. varicose veins if it is more than 3 mm, 1 to 3 mm reticular veins, less than 1 mmன்றத thread vein அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ தட் இஸ் வாட் இஸ் இது. இதில் வந்து கலர்ஸ் வந்து இப்போ நம்மளுடைய வெரிகோஸ் வெயின்ஸ் ஆப்வியஸாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, காலில் டைலட்டடாக ரொம்ப விசிபிளாக இருக்கும். இந்த ஸ்பைடர் வெயின்ஸ் வந்து ப்ளூ கலரில் இருக்கலாம், ரெட் கலரில் இருக்கலாம், பர்பிள் கலரில் இருக்கலாம், அப்புறம் ஸ்மாலாக பிரான்ச்சிங் பேட்டர்ன்ஸோடு இருக்கும். இது ரெட்டிகுலர் வெயின்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு ப்ளூ க்ரீன் கலரில் இருக்கும், ஸ்கின்னை விட்டு வெளியே ப்ரொட்ரூட் பண்ணாது. ஸோ இதை பேசிக்கலி 3 types ஆஃப் வேரிகோஸ் வெயின்ஸ். ஸோ அதுக்கடுத்து வந்து இதோட ப்ரிவலன்ஸ் என்னன்னு பார்க்கணும். யூஸ்வலாக பெண்களில் ரொம்ப வந்து காமனாக இருக்குது, 30% இன் விமன் திஸ் இஸ் வெரிகோஸ் வெயின்ஸ். பட் வீனஸ் இன்சஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா இட் இஸ் மோர் வித் இடிமா, இட் இஸ் மோர் காமன் இன் மென், 7.5% ஆஃப் த மென் அண்ட் 5% ஆஃப் தி விமன். ஸோ ஆப்வியஸாக யங் ஏஜஸில் வராது, பேஷண்ட் கொஞ்சம் வயசு கூட இதோட இன்சிடென்ஸ் கூட ஆரம்பிக்கும். 2% இன் ஜென்ரல் பாப்புலேஷன் less than 50 years to 10% in those more than 70 years. ஸோ அதுதான் இருக்கும். இப்போது 20% இந்த க்ரானிக் வீனஸ் இன்சஃபிஷியன்சி இருக்கிறவங்களுக்கு வீனஸ் அல்சர்ஸ் வரும். ஸோ இதெல்லாம் தான் பேசிக் ஃபினோடைப். இது எல்லாமே US டேட்டா, இந்தியன் டேட்டா கிடையாது. ஸோ ஓகே, ஸோ பிஃபோர் கோயிங் இன் டு இட் இதோடைய வீனஸ் அனாட்டமி என்னன்றதை பார்க்கணும். நம்ம லோயர் லிம்ஸில் வந்து பேசிக்கலி 2 குரூப் ஆஃப் வெயின்ஸ் இருக்குது. ஒன்று வந்து சூப்பர்ஃபிஷியல் வெயின்ஸ், இன்னொன்று வந்து டீப் வெயின்ஸ். அதுக்கடுத்து ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறது வந்து பெர்ஃபரேட்டர் வெயின்ஸ். இப்போ இந்த சூப்பர்ஃபிஷியல் வெயின்ஸ் தான் நமக்கு யூஸ்வலாக அந்த மாதிரி டைலைட் ஆகி நம்ம வெளியில் பார்க்குறதுன்றது சூப்பர்ஃபிஷியல் வெயின்ஸ் தான். டீப் வெயின்ஸ் நமக்கு யூஸ்வலாக விசிபிளாக இருக்காது. இந்த டீப் வெயின்ஸில் வர ப்ராப்ளம் தான் டீப் வெயின் த்ராம்போசிஸ், அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம். ஸோ சூப்பர்ஃபிஷியல் காலில் பார்த்தோன்னே ஒரு மாதிரி ரொம்ப எலாங்கரேட்டாக இருக்கிற வெயின்ஸ் எல்லாமே சூப்பர்ஃபிஷியல் வெயின்ஸ். அது என்னுடைய அனாட்டமி என்னன்றது பார்ப்போம். காலுடைய மீடியல் மேலலுஸ்க்கு சைடில் இருந்த ரைட்ஸ், காலுடைய மீடியல் சைடு இன்சைடில் வந்து வர்றது தான் கிரேட் சஃபினஸ் வெயின். ஸோ இந்த கிரேட் சஃபினஸ் வெயின் வந்து கால் மீடியலாக ஸ்டார்ட் பண்ணி நம்ம நீயோட போஸ்டீரியர் சைடாக ரைஸ் ஆகி ஃபெமரல் வெளியே மேலே ஏறி நம்ம சஃபினோ ஃபெமரல் ஜங்ஷனை தாண்டி கிராயின் ரீஜனில் இட் ஓப்பன்ஸ் இன்டு தி ஃபெமரல் வெயின். அதோட கோர்ஸ் அந்த மாதிரி வரும். வேறஸ் அது மீடியல் சைடில், அது லேட்ரல் சைடு வந்து ஷார்ட் சஃபினஸ் வெயின். இது வந்து லேட்டரலாக ஸ்டார்ட் ஆகி பாப்புலேட்டில் வெயினில் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த கிரேட் சஃபினஸ் வெயின், ஷார்ட் சஃபினஸ் வெயின், இது ரெண்டுமே வந்து வி கால் இட் அஸ் சூப்பர்ஃபிஷியல் வெயின்ஸ். இந்த டீப் வெயின்ஸ்ன்றது என்னென்னா அபியஸாஸ் நேம் சஜஸ்ட் காலுக்குள்ளே இருக்கும். சூப்பர்ஃபிஷியல் வந்து ஸ்கின் சப்கியூட்டனஸ் டிஷ்யூக்கு நடுவில் இருக்கும். டீப் வெயின்ஸ் வந்து மசில் பிளேனுக்கு உள்ளே இருக்கும். ஸோ இந்த மசில் திக்கான மசில்ஸை தாண்டி இந்த சூப்பர்ஃபிஷியல் வெயின்ஸ் வந்து டீப் வெயின்ஸ் வந்து பெர்ஃபரேட்டர் வெயின் மூலமாக கம்யூனிகேட் பண்ணணும். ஸோ இது வந்து டீப் வெயின்ஸ், இது வந்து சூப்பர்ஃபிஷியல் வெயின்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நடுவில் வந்து மசில் டிஷ்யூஸ் இருக்கும். இதை கனெக்ட் பண்ணுறது பெர்ஃபரேட்டர் வெயின்ஸ் இருக்கும். ஸோ இந்த டீப் வெயின்ஸ் என்னென்ன? ஸோ அதில் வந்து இருக்க டிபிஎல் வெயின்ஸ், ஆன்டி டிபிஎல், போஸ்டர் டிபிஎல் வெயின் 2. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பெரோனியல் வெயின்ஸ் இருக்கும். ஆங்கிள் கிட்ட பாப்புலேட்டல் வெயினாக வரும், அது வந்து டீப் ஃபெமரல் வெயினாக மாறும். அது வந்து சூப்பர்ஃபிஷியல் இது ஜாயின் ஆன மாதிரி காமன் ஃபெமரல் வெயின். அதில் வந்து எக்ஸ்டர்னல் இலியாக், இன்டர்னல் இலியாக், அதுக்கடுத்து இட் கோஸ் டு த ஐவிசி. ஸோ இதுதான் வந்து டீப் வெயின்ஸுடைய ட்ரிபியூட்ரிஸ். ஸோ இதுதான் முன்னாடி சொன்னது தான். ஸோ இப்போது இந்த அகெயின் இந்த பெர்ஃபரேட்டிங் வெயின்ஸ்ன்றது சூப்பர்ஃபிஷியல் வெயின்ஸையும் டீப் வெயின்ஸையும் கனெக்ட் பண்ணுறது. இதில் இம்பார்ட்டன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோ டைரக்ஷன் வந்து கண்டிப்பாக வந்து இட் கோஸ் ஃப்ரம் த சூப்பர்ஃபிஷியல் டு த டீப் வெயின்ஸ், ரிவர்ஸ் போகாது. ஸோ நார்மல் அனாட்டமி அப்போ நம்ம எல்லாருக்கும் தெரியும், காலில் இருக்க லிம்ஸாக வந்து பெரிஃபரல் ஹார்ட்னு சொல்லுவோம். ஸோ என்ன நடக்கும், யூஸ்வலாக நடக்கிறப்போ வந்து அந்த காலில் இருக்கிற அந்த லெக் மசில்ஸ் எல்லாமே ஸ்க்வீஸ் பண்ணுறப்போ டீப் வீனஸ் சிஸ்டம் ஸ்க்வீஸ் ஆகும். ஸோ டீப் வெயின் சிஸ்டம் ஸ்க்வீஸ் ஆகிறப்போ அந்த பிளட் எல்லாமே நமக்கு வீனஸ் ரிட்டனாக மேலே ஏறணும். அது மேலே ஏறணும்னா இந்த கனெக்டிங் வெயின்ஸ் இருக்குது பாருங்கள், டீப்புக்கும் சூப்பர்ஃபிஷியலுக்கும். இது டீப்புன்னு வச்சுக்கோங்க, இது சூப்பர்ஃபிஷியல்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல வந்து நமக்கு நிறைய வேல்வ்ஸ் இருக்கும். இந்த வேல்வ்ஸ் வந்து நம்ம அதை ஒழுங்கு அடைச்சா தான் இதில் நமக்கு ப்ரெஷர் கம்ப்ரஸ் ஆகிறப்போ பிளட் மேலே போகும்.
ஒருவேளை இந்த வேல்ஸ் ஏதாவது கொஞ்சம் டிஃபெக்டிவாக லீக்கியாக இருந்துச்சுன்னா அந்த பிளட் திருப்பி டீப்லேருந்து மேலே சூப்பர்ஃபிஷியலாக வர ஆரம்பிச்சிடும். அப்படி லீக் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா என்ன நடக்கும், இந்த டீப் அந்த நடக்கிறப்போ ப்ரெஷர் பண்ணுறப்போ அந்த இது பண்ணுறப்போ காஃப் மசில் ஸ்குவீஸ் ஆகிறப்போ இந்த இது வழியாக மேலே வந்து அந்த சூப்பர்ஃபிஷியல் வெயின்ஸ் எல்லாமே டைலேட் ஆக ஆரம்பிச்சிடும். இதுதான் வந்து பெர்ஃபரேட்டரி இன்காம்பிட்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ இதே வந்து அப்பர் லிம்ஸில் இருக்கிறது அகெயின் இதே மாதிரி சூப்பர்ஃபிஷியலாக இருக்கும். மீடியல் வந்து கெஃபாலிக் பெசிலிக் வெயின், மீடியல் கேபிட்டல் வெயின். அதே டீப் வெயின்ஸ் பார்த்தீங்கன்னா ரேடியல், அல்னார், பிரேக்கியல், அது வந்து டெவலப்ட் ஆக்சிலரி, ஆக்சிலரின்னு சப்க்ளேவியன், சப்க்ளேவியன்லேருந்து பிரேக்கியல் கேஃபாலிக், அதில் வந்து எஸ்விசி. அகெயின் இங்கேயும் பைகஸ்பிட் வேல்ஸ் இருக்கும். அதோடைய வேலையும் யூனி டைரக்ஷனில் வந்து தான் நமக்கு பிளட் ஃப்ளோ வர வைக்கும். ஸோ பேத்தோஃபிசியாலஜி. ஸோ இதில் வந்து 2 டைப் ஆஃப் வேரிகோஸ் வெயின்ஸ் இருக்குங்க. ஸோ ஒன் இஸ் அ சூப்பர்ஃபிஷியல், வாட் இஸ் அ பிரைமரி வேரிகோஸ் வெயின், இன்னொன்று வந்து செகண்டரி. ஸோ பிரைமரி வேரிகோஸ் வெயின்ஸில் என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த பிரச்சனை வந்து இட் இஸ் வித் த சூப்பர்ஃபிஷியல் சிஸ்டம், இட் இஸ் நாட் வித் த டீப் சிஸ்டம். செகண்டரி வேரிகோஸ் வெயினில் அது பிரச்சனை வந்து டீப் சிஸ்டமில் தான் இருக்குது. ஸோ சூப்பர்ஃபிஷியல் சிஸ்டத்தில் என்ன நடக்கலாம், நம்ம அந்த வெயின் உடைய வாலே வந்து வீக்காக இருக்கலாம், அதனால அது டைலேட் ஆகலாம். இல்லை வந்து அந்த வேல்வ்ஸ், கனெக்டிங் வேல்வ்ஸ் இருக்குது பாருங்கள், அது இன்ஹெரண்ட்டாகவே வந்து சம் டிஸ்ஃபங்க்ஷனாக இருக்கலாம். ஸோ இந்த வெயின்ஸோ இல்லை வீனஸ் வேல்வ்ஸோ டிஸ்ஃபங்க்ஷனலாக இருந்து அதனால வெரிகோஸ் வெயின்ஸ் வர்றது வந்து இட் இஸ் அ பிரைமரி வெரிகோஸ் வெயின். இது செகண்டரி வெரிகோஸ் வெயின்ஸ்ன்றது டீப் வெயின்ஸ்க்கு ஒரு டிவிடி மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படி, இல்லை வேறு ஏதாவது ஒரு கம்ப்ரெஷன் இருக்குது அப்படின்னா அதனால வரக்கூடிய, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டீப் வெயின்ஸ்குள்ளே ஒரு டிவிடி இருக்குது அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக ப்ரெஷர் கூட ஆரம்பிக்கும். இந்த ப்ரெஷர் கூட ஆகிற ப்ரெஷர் வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே இட் வில் ஸ்டார்ட் டிரான்ஸ்மிட்டிங் அபவ், இந்த வேல்ஸ் அதனால் பிரேக் ஆகிடும், அதனால் சூப்பர்ஃபிஷியல் சிஸ்டத்தில் ப்ரெஷர் ஏறும். ஸோ இதுதான் நம்ம செகண்டரி வெரிகோஸ் வெயின்ஸ்னு சொல்லுவோம். ஸோ டிவிடினால் வர்றது வந்து செகண்டரி வெரிகோஸ் வெயின், அது எதுவுமே இல்லாமல் வர்றது வந்து பிரைமரி வெரிகோஸ் வெயின்ஸ். ஸோ இங்கே நமக்கு அகெயின் பார்க்குறோம் டிஃபெக்டிவ் சஃபினஸ் வால் ஃபங்க்ஷன், இன்ட்ரின்சிக் வால் வீக்னஸ் அண்ட் ஹை இன்ட்ராலுமினல் ப்ரெஷர், இது எல்லாமே வந்து பிரைமரி, தட் இஸ் சூப்பர்ஃபிஷியல் சிஸ்டம். ஸோ பிரைமரி வெரிகோஸ் வெயின்ஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி ஆரிஜினேட் த சூப்பர்ஃபிஷியல் வீனஸ் சிஸ்டம். நான் சொன்னது தான். இது யாருக்கெல்லாம் காமனாக இருக்குன்னா பாசிட்டிவ் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி. யூஸ்வலாக இந்த மாதிரி ஜெனட்டிக்காக இருக்க பேஷண்ட்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வெரிகோஸ் வெயின்ஸ் இருந்துச்சுன்னா அடுத்த ஜென்ரேஷன் வந்துகிட்டே இருக்கும். அதுமாதிரி கொஞ்சம் ஏர்லியாகவும் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி எனிதிங் தட் இன்க்ரீசஸ் தி ப்ரெஷர், ஹை ஏஜிங், ஹார்மோன்ஸ், ப்ரெக்னன்சி, ஒபிசிட்டி, ப்ரொலாங் ஸ்டாண்டிங், ஆக்குபேஷன் வித் ப்ரொலாங் ஸ்டாண்டிங், இது எல்லாத்துலேயும் வரக்கூடிய வந்து பிரைமரி வெரிகோஸ் வெயின்ஸ். செகண்டரி வெரிகோஸ் வெயின்ஸ்ன்றது கிட்டத்தட்ட இட் இஸ் ஈக்குவல் டு டிவிடி. ஸோ இந்த மாதிரி டிவிடி மாதிரி ஒரு கண்டிஷன், இல்லை வந்து இந்த மாதிரி ஏவி ஃபிஸ்டுலாஸ், இட்ஸ் குவைட் ரேர். பட் இந்த மாதிரி ஏதோ ஒன்று இருக்குன்றதுனால டீப் வெயின் ப்ரெஷர் கூடுது, அதனால வேல்ஸ் வழியாக சூப்பர்ஃபிஷியல் வீனஸ் ப்ரெஷர் கூடுது. ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் சூப்பர்ஃபிஷியல் வீனஸ் சிஸ்டம். அடுத்து க்ரானிக் வீனஸ் இன்சஃபிஷியன்சினால் என்ன நடக்குது? ஸோ அகெயின் இப்போ நமக்கு எங்கே வரைக்கும் வந்திருக்கோன்னா சூப்பர்ஃபிஷியல் வேல்ஸுக்கு, டீப் வால்ஸில் சூப்பர்ஃபிஷியல் வேலை ஏதோ ஒரு ரீசன்னால வெயின்ஸில் ப்ரெஷர் வந்து கூட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ப்ரெஷர் கூடுது வித்தின் தி சூப்பர்ஃபிஷியல் வெசல்ஸ். ஸோ என்ன நடக்கும், வெசல்ஸ் வில் டைலேட் ஆப்வியஸாக, அதை நம்ம கண்ணில் பார்த்தாலே தெரிய ஆரம்பிச்சிடும். பட் அது மட்டும் இல்லாமல் தேர் வில் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே உள்ளுக்குள்ளே இந்த ப்ரெஷர் கூடுறதுனால தேர் வில் பி எக்ஸ்ட்ரா வெசேஷன் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ். எக்ஸ்ட்ரா வெசேஷன்ஸ் இருக்குதுன்றதுனால பேஷண்ட் வில் ஸ்டார்ட் ஹேவிங் இடிமா மாதிரி ப்ரெசென்ட் ஆகும். சம்டைம்ஸ் இந்த ஆர்பிசிஸ் எல்லாமே எக்ஸ்ட்ரா செட் ஆகி வெளியில் வரும். ஆர்பிசிஸ் அந்த வரக்கூடிய ஆர்பிசி பிரேக் டவுன் ஆகி அந்த ஹீம் பிரேக் டவுன் ஆகி ஹீமோசிடரினா டெபாசிட் ஆகும். ஸோ இந்த ஹீமோசிடரின் தான் என்ன பண்ணும், இட் வில் இனிஷியேட் அன் இன்ஃப்ளமேட்டரி ரியாக்ஷன். ஸோ அதனால நிறைய டெர்மடைட்டிஸ் வரும், ஸ்கின் சேஞ்சஸ் வரும், அதில் இன்டுரேஷன் ஆகும். ஒரு பாயிண்டில் வந்து யூ வில் ஹேவ் வீனஸ் அல்சர்ஸ் அண்ட் அதர் காம்ப்ளிகேஷன்ஸ் லைக் லைபோடெர்மட்டோஸ்க்ளிரோசிஸ். இது எல்லாமே வந்து இங்கே ப்ரெஷர் கூடுறதுனால இதனால் நடக்குது. திஸ் இஸ் வாட் வி டர்ட் அஸ் க்ரானிக் வீனஸ் இன்சஃபிஷியன்சி. அது பிரைமரின்றது நம்மளுடைய சொன்ன மாதிரி வெயின்லேயோ வால்வ்லேயோ பிரச்சனை இருக்குது. செகண்டரி வந்து வேறு ஏதோ ஒரு அப்ஸ்ட்ரக்ஷனால் வர்றது. ஸோ வாட் இஸ் த போஸ்ட் த்ராம்பட்டிக்ஸ் அண்ட் சிவிஐ? அகெயின் இட் இஸ் சிமிலர் டு வாட் ஹேப்பன்ஸ் இன் டிவிடி, அதனுடைய சொல்லியிருந்தோம். ஸோ அதர் ரேர் காசஸ் ஆஃப் சிவிஐ வந்து மேத்தானஸ் சிண்ட்ரோம். இது வந்து என்னென்னா இலியாக் வெயினே கம்ப்ரஸ் ஆகுது, ஏதாவது ரைட் இலியாக் ஆர்ட்ரினால வெயினே கம்ப்ரஸ் ஆகிறதுனால. ஸோ அதனால் அகெயின் வீனஸ் ஸ்டேசிஸ் தட் இன்க்ரீசஸ் த ப்ரெஷர் தட் காசஸ் ஆல் தி சேம் சேஞ்சஸ். ஆர் retroperitoneal fibrosis, or tumor compressing, or IVC filter compressing, or the rare syndromes like Park Weber Klippel Renone, இதெல்லாம் வந்து other causes of chronic venous insufficiency. ஸோ எப்படி இந்த பேஷண்ட் ப்ரெசென்ட் ஆவாங்க chronic venous insufficiency? ஸோ பேசிக்கலி இந்த பேஷண்ட் வந்து சம்டைம்ஸ் மெஜாரிட்டி வந்து ஏசிம்டமேட்டிக்காக தான் இருப்பாங்க. ஒன்லி காஸ்மெட்டிக், அதை பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்குது, கால் நீ இதை ஒரு மாதிரி நரம்பெலாம் புடச்சிக்கிட்டு இருக்குது, அந்த மாதிரி சிம்டம் தான் வரும். சம்டைம்ஸ் அது என்ன நடக்கும் அப்படின்னா பேஷண்ட் கேன் ஹேவ் பெயின், especially on after prolonged standing, and the pain decreases when you lie down and you lift your leg, pain அப்படியே கம்மியாகும்.
ஸோ இது ரொம்ப டீப்பாக த்ராபிங் டல் ஏக்கிங் பெயின் அந்த மாதிரி ப்ரெசன்டேஷன் இருக்கும். சம்டைம்ஸ் அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் ப்ரெசென்ட் ஆகும். காம்ப்ளிகேஷன்ஸ் என்ன? தே கேன் ப்ரெசென்ட் அஸ் வீனஸ் அல்சர்ஸ், தே கேன் ப்ரெசென்ட் அந்த முன்னாடியே சொன்ன வீனஸ் அல்சர்ஸ் மாதிரி வரலாம். அது யூஸ்வலாக அரௌண்ட் த மீடியல் மேலியோலஸ் வீனஸ் அல்சர்ஸ் ப்ரெசென்ட் ஆகும். இல்லை தே கேன் ஹேவ் அந்த டெர்மடைட்டிஸ், அதனால் ஒரு இச்சிங் இருக்கும், அல்சர்ஸ் கிரியேட் ஆகும், ஸ்கின் திக்கனிங் இருக்கும், ஸ்கின் இன்டுரேஷன்ஸ் இருக்கும், ஸ்கின் சேஞ்சஸ் வரும், லைப்போடெர்மட்டோஸ்க்ளரோசிஸ் இந்த மாதிரி ப்ரெசென்ட் ஆகலாம். ஸோ கோயிங் இன் டு த சிம்டம்ஸ் நான் சொன்ன மாதிரி இட் கேன் காஸ் சூப்பர்ஃபிஷியல் வெயின்ஸ் எல்லாம் த்ராம்போஸும் ஆகலாம். சம்டைம்ஸ் சூப்பர்ஃபிஷியல் வெயின்ஸ் அந்த ரப்சர் ஆகி ப்ளீடிங் காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம். தே கேன் காஸ் சிவியர் லெக் ஸ்வெல்லிங். இது எவ்ரி திங் இஸ் பாசிட்டிவ். எஸ்பெஷலி த பெயின் இஸ் இன்க்ரீஸ் ஆன் ஸ்டாண்டிங் அண்ட் relieved பை லெக் எலிவேஷன்ஸ். ஓகே, ஸோ இடிமா இனிஷியலாக வந்து ஃபஸ்ட்டு வீனஸ் இடிமா வந்து பிட்டிங்காக தான் இருக்கும். அண்ட் யூஸ்வலி கன்ஃபைன் டு தி ஆங்கிள்ஸ். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆங்கிள் கட்ட ஃபார்ம் ஆனது கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏற ஆரம்பிக்கும், நீஸு தைஸ் எல்லாம் போயிட்டு அப்புறம் ஒரு பீரியட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் அந்த இன்டுரேஷன்ஸ்லாம் ஆகி அது பிகம்ஸ் நான் பிட்டிங் அண்ட் தென் செகண்டரி லிம்ஃபாட்டிக் டிஸ்ஃபங்க்ஷன்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ திஸ் இஸ் வாட் ஹேப்பன்ஸ் இன் சிவிஐ. ஸோ ஸ்கின் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் என்னென்ன? ஒன்று வந்து ஹைப்பர் பிக்மெண்டேஷன், அந்த ஆர்பிசி பிரேக் டவுன் ஆகி ஹீமோசின் டெபாசிட் ஆகிறதுனால ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இருக்கும். ரெண்டாவது அகெயின் ஆர்பிசி அந்த இது இரிட்டேட் பண்ணுறதுனால கேன் ஹாவ் எரிதீமா, ஸ்கேலிங், ப்ரூரரைட்டிஸ் அண்ட் தென் யூ கேன் ஹாவ் லைப்போடெர்மட்டோஸ்க்ளரோசிஸ். அது வந்து ஒரு திக் இன்டுரேட்டட் ஸ்கின் இருக்கும். தட் இஸ் யூஸ்வலி ஜஸ்ட் சீன் அரௌண்ட் தி ஆங்கிள். ஸோ திஸ் இஸ் தி ஸ்கின் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் இருக்கும். பிக்மெண்டேஷன், டெர்மடைட்டிஸ் அண்ட் தென் திக்கனிங், ஸ்க்ளரோசிஸ். அண்ட் அதர் திங்ஸ் கேன் ஹேப்பன் வித் ஃப்ளெபக்டேசியா கொரோனான்றது வந்து இன்டர்டர்மல் வெயின்ஸ்லாம் டைலேட் ஆகி வர்றது. அதே மாதிரி அட்ரோஃபி பிளாங்கேன்றது ஒரு மாதிரி வெயிட்டாக அந்த இடத்துல ஸ்கார் டிஷ்யூஸ் இருக்கும், அதை சுற்றி வந்து ஹைப்பர் பிக்மெண்டேஷன்ஸ் இருக்கும். தட் இஸ் வாட் இஸ் கால்ட் அட்ரோஃபி பிளாங்கே. ஸோ நெக்ஸ்ட் வில் ட்ரை டு எக்ஸ்பிளைன் வித் இமேஜஸ். வித்தவுட் இமேஜஸ் நல்லா இல்லை. ஸோ அடுத்து வந்து வீனஸ் அல்சர் அகெயின் ஓவர் த மீடியல் மேலியோலஸ் இருக்கும். இட் இஸ் நமக்கு தெரியும் காமனாக பார்க்குற அந்த வீனஸ் அல்சர்ஸ்ன்றது தே கேன் ப்ரெசென்ட் வித் இட். ஸோ தீஸ் ஆர் ஆல் அப்சலீட் டெஸ்ட். முன்னாடி பண்ணிட்டு இருந்தாங்க ட்ரென்டல்பர்க் அண்ட் பெர்தீஸ் டெஸ்ட்டு. ஸோ டயக்னோஸ் இது. பட் இன்றைக்கி யூஸ்வலாக நம்ம காலைல வெரிகோஸ் வெயின் பார்த்தாலும் டேரெக்டாக ரேடியாலஜி அனுப்பிடுவோம், வீனஸ் டாப்லர் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி கிளினிக்கல் ஈட்டியாலஜி கிளாஸிஃபிகேஷன்ஸ், CEAP கிளாஸிஃபிகேஷன்ஸ்ன்னு இருக்கும். இது வந்து வி டூ இட் டு கிளாஸிஃபை இட். ஸோ C0ன்றது வந்து எந்த வீனஸ் இஸ் விசிபிளாக இல்லைன்றது C0. C1ன்றது telangiectasia reticular veins, again size less than 3 mm. Varicose vein becomes more than 3 mm and then the edema starts. Yeah, that is stage 3. அதுக்கடுத்து ஸ்டேஜ் 4ல் வந்து தென் ஸ்கின் ஆர் சப்கினஸ் சேஞ்சஸ். அந்த இதை வந்து மூணாக பிரிச்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு பிக்மெண்டேஷன் இருக்கும், அடுத்து எக்ஸிமா இருக்கும், அடுத்து லைப்போடெர்மட்டோஸ்க்ளரோசிஸ் வந்துடும். அடுத்த ஸ்டேஜ் சியில் வந்து கொரோனரி ஃப்ளெபக்டேசியாஸ் மாதிரி வரலாம். தென் யூ கேன் ஹேவ் அன் வீனஸ் அல்சர் விச் இஸ் லுக்கிங் ஹீல்டா, தட் இஸ் C5, and then வீனஸ் அல்சர் லுக்கிங் இட் ஆஸ் ஆக்டிவ். அந்த ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் இந்த பேத்தோஃபிசியாலஜி பார்த்தீங்கன்னா அதில் வர எல்லாமே நமக்கு வந்துடும். சின்ன வெயின், பெரிய வெயின், ஸ்கின் சேஞ்சஸ்ஸு, அப்போ வந்து பிக்மெண்டேஷன், அடுத்து திக்கனிங், அதுக்கடுத்து வந்து இது ஃப்ளெபக்டேசியா, அடுத்து வீனஸ் அல்சர், ஹீலிங் வீனஸ் அல்சர், தென் அன் ஆக்டிவ் வீனஸ் அல்சர். அதை சிவியாரிட்டி வைஸ் நம்ம கிளினிக்கில் போயிட்டுருக்கோம். அடுத்து ஈட்டியாலஜி வந்து பிரைமரி ஆர் செகண்டரி. பிரைமரி முன்னாடி சொன்ன மாதிரி அந்த வெயில்னே வேல்யூ பிரச்சனை, செகண்டரி டிவிட்டினால கன்ஜெனிட்டல் அண்ட் வேர் நோ காசஸ் ஐடென்டிஃபைடு. அடுத்து அனாட்டமி, சூப்பர்ஃபிஷியலில் ப்ராப்ளமா, டீப்பில் ப்ராப்ளமா, இல்லை பெர்ஃபரேட்டர் வெம்பில் ப்ராப்ளமா, இல்லை எதுவுமே கண்டுபிடிக்கலையா, மூணாவது பிரச்சனை. அடுத்து பேத்தோஃபிசியாலஜி, அப்ஸ்ட்ரக்ஷனா, ரிஃப்ளெக்ஸ் வித் அப்ஸ்ட்ரக்ஷனா, இல்லை காம்பினேஷனா அப்படின்ல எதுவுமே இல்லையா, அந்த மாதிரி வி கிளாஸிஃபை த வேரிகோஸ் வெயின்ஸ். ஸோ அகெயின் கம்மிங் டு த கோல்ட் ஸ்டாண்டர்ட் இன்வெஸ்டிகேஷன், நம்ம அந்த டூப்ளெக்ஸ் அல்ட்ராசவுண்ட்றதை பார்ப்போம். இதில் பேசிக்கலி என்ன பண்ணுவோம்னா ரெண்டு விஷயம், டிவிடி சைன்ஸ் இருக்கா அப்படின்றத பார்ப்போம். டிவிடினா வந்து நமக்கு டீப் வெயின்ஸ்குள்ளே வந்து நமக்கு ஆப்வியஸாக ஒரு த்ராம்பஸ் தெரியுதா அப்படின்றது ஒன்று தெரியும். ரெண்டாவது வந்து அந்த வெயின்ஸ் எல்லாம் டைலேட் ஆகிருக்கிறது ஆப்வியஸாக பிக்கப் பண்ணோம். மூணாவது வந்து ப்ரோப் வச்சு நம்ம அமுக்கிறப்போ அந்த வெயின்ஸ் எல்லாம் கம்ப்ரஸ் ஆகாது, அந்த மாதிரி டைலேட்டடாக இருக்கும். ஸோ இந்த இதெல்லாம் இருந்துச்சுன்னா டிவிடி இருக்குது, அதனால் வரக்கூடிய வெரிகோஸ் வெயின்ஸ்ன்றதை கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி கேன் டெஃபினெட்லி வந்து வீனஸ் ரிஃப்ளெக்ஸ். வீனஸ் ரிஃப்ளெக்ஸ்னால் என்னென்னா பேஷண்ட்டை வல்சால்வா பண்ண சொல்கிறப்போ நார்மலாக என்ன பண்ணுன்னா சஃபினோஃபெமரல் ஜங்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா தெர் வில் பி 2 valves. ஓகே, தெர் வில் பி 2 valves. நார்மலாக இன்ட்ராஅப்டாமினல் ப்ரெஷர் கூடுறப்போ என்ன ஆகும்னா தட் வில் பி டிரான்ஸ்மிட்டட், தட் வில் காஸ் வல்சால்வா பண்ணுறப்போ இன்ட்ராஅப்டாமினல் ப்ரெஷர் கூடும். ஸோ ஐவிசியை கம்ப்ரெஸ் பண்ணணும், எக்ஸ்டர்னல் ஏக்வின் கம்ப்ரெஸ் பண்ணணும், அதனால் வந்து இட் வில் இன்க்ரீஸ் த ப்ரெஷர் ஹியர். அப்போ வந்து டக்குன்னு இந்த வேல்வ்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணி ரிஃப்ளெக்ஸ் ஆகாமல் தடுத்துரும். சப்போஸ் இந்த சஃபினோஃபெமரல் இன்காம்பிட்டன்ஸ் இருந்துச்சுன்னா யூ கேன் டெஃபினெட்லி see the regurgitation. இது வந்து இது வழியாக பின்ன கீழேருந்து மேலே வருதுன்றதை நமக்கு டாப்லர் பண்ணி பார்க்குறப்போ அந்த ஃப்ளோ வந்து தெரிய ஆரம்பிக்கும். அடுத்து பல்ஸ் வேவ் டாப்லர் போடுறப்போ அந்த ஸ்பீடு நமக்கு பார்க்க ஆரம்பிக்கும். இது மூலமாக வந்து கேன் டெஃபினெட்லி ஐடென்டிஃபை தி இன்காம்பிட்டன்ஸ். ஸோ ரிஃப்ளெக்ஸ் சைன்ஸ் இருக்கான்றதை பார்க்கலாம்.
அதே மாதிரி சைன்ஸ் ஆஃப் அப்ஸ்ட்ரக்ஷனையும் பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் தி கோல்ட் ஸ்டாண்டர்ட் ஃபார் டயக்னோசிஸ். அதர் தியரட்டிக்கல் தான் பிளத்திஸ்மோகிராஃபி. அதே மாதிரி சிடிஆர் எம்ஆர்ஐ நம்ம பண்ணி பார்ப்போம். ஏதாவது ப்ராக்சிமல் இருக்கிற டிவிடிஸ்க்கு என்ன ஈட்டியாலஜி, வேறு ஏதாவது அப்ஸ்ட்ரக்ஷன் மாஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு when there is IVC or iliofemoral stenosis or May-Thana syndrome, this will be very useful. So how do you treat a patient with varicose veins? Treatment வந்து இனிஷியலாக வந்து ஃபஸ்ட்டு கன்சர்வேட்டிவ் மேனேஜ்மெண்ட் தான். கன்சர்வேட்டிவ் மேனேஜ்மெண்ட் என்னென்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரீக்வெண்ட் லெப் எலிவேஷன்ஸ். நம்ம ஆப்வியஸாக கால் தொங்க போடுறதுனால தான் வீனஸ் ஸ்டேசஸ் தட் வில் வர்சன் த ப்ரெஷரு. நைட்டு தூங்குறப்போ மற்ற நேரம் வெரி ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம லிம்ப் எலிவேஷன்ஸ் கொடுக்க சொல்கிறப்போ அதான் கிராவிடேஷனல் பூலிங் வந்து கம்மியாகும். அதனால் அந்த வெரிகோஸ் வெயின்ஸ் ப்ராக்ரஸில் தடுக்கலாம். ரெண்டாவது வந்து they should stop prolonged sitting or standing, again for the same reason. And then you have to go for targeted calf muscle strengthening exercise. ஏன்னா calf muscle strengthen பண்ணுறது மூலமாக we can increase the we can decrease the varicose veins. Okay, ஸோ அது போக வந்து obesity is important reason for varicose vein. ஸோ obese patient வந்தீங்கன்னா weight loss டெஃபினட்டாக பண்ணலாம். ஸோ இதுதான் கன்சர்வேட்டிவ் மேனேஜ்மெண்ட். limb elevation, avoid prolonged standing, calf muscle strengthening and weight loss. இதை ஃபஸ்ட்டு பண்ணி பாருங்கள். இதை பண்ணி பார்த்து இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை அப்படின்னா then you can try for compression therapy. கம்ப்ரெஷன் ஸ்டாக்கிங்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து அகெயின் நம்ம கம்ப்ரெஸ் பண்ணுறதுனால இட் இஸ் நாட் கோன் ட்ரீட் த etiology, பட் அந்த சிம்டமேட்டிக்காக வந்து இட் வில் இன்க்ரீஸ் தி ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர். ஸோ ஒரு சிம்பிள் வெரிகோஸ் வெயின்னா 30 mm ஆஃப் கம்ப்ரெஷன் ஸ்டாக்கிங்ஸ் கொடுத்தா போதும். இது ஒரு அட்வான்ஸ்டு venous insufficiency இருந்தால் you have to give it around 40 mm compressions. மல்டி லேயர் ரேப்ஸ் கேன் பி நிறைய லேயர் கொடுக்குற மாதிரி இருக்கும். அண்ட் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா டிபெண்ட்ஸ் அப்பான் தி எக்ஸ்டென்ட் ஆஃப் த டிசீஸ். இஃப் இட் இஸ் காஃப் லென்த் தான் யூஸ்வலாக கொடுப்போம். இஃப் இட் இஸ் ப்ராக்சிமலி இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்னா தென் யூ ஹேவ் டு கிவ் டு தை லென்த். ஸோ தென் ஹவு டு யூ மேனேஜ் தி வீனஸ் அல்சர்? அகெயின் லைக் எனி அல்சர் யூ ஹேவ் டு மேனேஜ். இன்ஃபெக்டட் வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுங்க, ஃப்ரீக்வெண்ட்டாக ட்ரெஸ்ஸிங் பண்ணுங்கள். அதே மாதிரி டிப்ரைட்மெண்ட் பண்ணணும். இஃப் இட் இஸ் வெரி மச் இன்ஃபெக்டட் யூ மே ஹேவ் டு டூ த டிப்ரைட்மெண்ட்டை. அதுக்கடுத்து வந்து யூ கேன் ஆல்சோ யூஸ் த கம்ப்ரெஷன் ஸ்டாக்கிங்ஸ் அலாங் வித் திஸ் ட்ரெஸ்ஸிங், because that will improve the healing of the venous ulcers. So coming to the varicose veins per se, அதுக்குன்னு எந்த ட்ரக்கும் கிடையாது ஃபார் ட்ரீட்மெண்ட். ஆப்வியஸாக டயோரிட்டிக்ஸ் கொடுக்குறது யூஸ்லெஸ். ஏன்னா டயோரிட்டிக்ஸ்னால அதனால உங்களுக்கு வால்யூம் குறைச்சி அதனால வெரிகோஸ் வெயின்ஸை குறைக்கின்றது வந்து இட் டசன்ட் மேக் எனி சென்ஸ். அதேமாதிரி இஃப் த பேஷன்ஸ் ஹேவிங் சம் சார்ட் ஆஃப் ஸ்டேசிஸ் டெர்மடைட்டிஸ் யூ கேன் யூஸ் டாபிக்கல் ஸ்டீராய்ட்ஸ். அவ்வளோதான். மற்றபடி இதில் மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரோலே இல்லை. ஸோ இன்டர்வென்ஷன் தெரப்பி. ஸோ கன்சர்வேட்டிவ் பண்ணிட்டோம், மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் ரோல் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. இன்டர்வென்ஷன்ஸ் எப்போ பண்ணுவோம், யாருக்கெல்லாம் பண்ணணும்? நான் சொல்கிற மாதிரி கன்சர்வேட்டிவாக பண்ணியும் நமக்கு சிம்டம்ஸ் குறையில, பெர்சிஸ்டண்ட்டாக இருக்குன்ற பேஷண்ட்ஸுக்கு. ரெண்டாவது பேஷண்ட்ஸுக்கு வந்து இஃப் த பேஷண்ட் ஆஃப் சஃபினஸ் வெயின் இன்கம்பிட்டன்ஸ், அந்த டயத்தில் டெஃபினட்டாக யூ மே ஹேவ் டு இன்டர்வீன். ஆர் பேஷண்ட் ஹேவ் காம்ப்ளிகேஷன் லைக் டெர்மடைட்டிஸ், அல்சர்ஸ், ஆர் பேஷண்ட் அந்த வெரிகோஸ் வெயினே வேணாம், அது மாதிரி காஸ்மெட்டிக்காக ப்ராப்ளமாக இருக்குன்னா தென் யூ மே ஹேவ் டு ரிமூவ் இட். ஸோ ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா there is a thermal ablation. That is a thermal ablation என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆர் பேசிக்கலி they use heat in ஒரு கால் ஒரு மிட் காஃப் லெவலில் ஒரு ஆக்சஸ் எடுத்து அந்த கத்திட்டர் மேலே கொண்டு போயிட்டு அந்த சஃபினோஃபெமரல் ஜங்ஷன் கொஞ்சம் கீழேருந்து வச்சு ஹீட் கொடுத்து அந்த டோட்டல் லேயர் ஆஃப் ப்ராக்சிமல் சூப்பர்ஃபிஷியல் ஃபெமரல் வெயினை இது பண்ணி விட்ருவாங்க. அது ஹீட் கொடுக்குறதுனால அது எண்டோத்தீலியம் எல்லாம் டேமேஜ் ஆகி அது மாதிரி வெசல் ஃபைப்ரோஸ் ஆயிரும். அது ஃபைப்ரோஸ் ஆகிறதுனால நாளடைவில் கீழே பிளட் ஃப்ளோ இல்லாதனால அப்படியே ஷ்ரிங்க் ஆகி நமக்கு வந்து அந்த வெரிகோஸ் வெயின்ஸ் குறைஞ்சிரும். பட் இதில் பிரச்சனை என்னென்னா அது பக்கத்துலேயே இருக்கக்கூடிய நர்வ்ஸ் இன்ஜூர் ஆகலாம். அது ஒருவேளை இட் கேன் டீப் வெயின் சிஸ்டம் போகக்கூடாது. பை சான்ஸ் டீப் வெயின் சிஸ்டம் போச்சுன்னா டிவிடிஸ் வந்துடலாம். பட் இதுதான் நோட்டோரியஸ் காம்ப்ளிகேஷன். பிக்மெண்டேஷன் ப்ராப்ளம் டெஃபினட்டாக வரும். ஸோ தட் இஸ் த ப்ராப்ளம் வித் தெர்மல் அப்ளேஷன். யூ கேன் யூஸ் ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஆர் லேசர் ஃபார் அப்ளேட்டிங். அடுத்த குரூப் ஆஃப் அப்ளேஷன் வந்து நான் தெர்மல் அப்ளேஷன். நான் தெர்மல் அப்ளேஷனில் முக்கியமானது என்னென்னா இந்த ஸ்க்ளீரோதெரப்பி. ஸ்க்ளீரோதெரப்பினா என்னென்னா அகெயின் சிம்பிள் தான். நம்ம டிபெண்ட்ஸ் ஆன் த சைன். த்ரெட் வெயின், ரெட்டிகுலர் வெயினா டேரெக்டாக ஸ்க்ளோரோசன் ஏஜென்ட் எடுத்துகிட்டு போய் இன்ஜெக்ட் பண்ணலாம். இஃப் இட் இஸ் வேரிகோஸ் வெயின்ஸ்னா தென் வி மே ஹேவ் டு இன்ஜெக்ட் தட் STDS, சோடியம் டெட்ராடோசைல் சல்ஃபேட் ஆர் பாலிடோகனால். இதெல்லாம் ஸ்க்ளீரோசிங் ஏஜென்ட்டு. அதை வெயின்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணுறதுனால அந்த வெயின் ஃபைப்ரோஸ் ஆகிடும். அதே மாதிரி வெயின் ஃபைப்ரோஸ் ஆகிறதுனால யூ மே ஹேவ் த ரிவர்சல் ஆஃப் வெரிகோஸ் வெயின்ஸ். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணுறப்ப என்னென்னா நர்வ் ப்ராக்சிமிட்டி ரொம்ப பார்க்கணும். நர்வ் ப்ராக்சிமிட்டி தெர்மல் அப்ளேஷனில் இருக்கிறதுனால நர்வ் இன்ஜுரி இருக்கும். அதனால் உங்களுக்கு அந்த ஏரியா அனஸ்தடைஸ் ஆகிரும். ஷார்ட் சஃபினஸ் வெயின் பக்கத்தில் சூரல் நர்வ் வரும். இந்த பக்கம் வந்து கிரேட் சஃபினஸ் வெயின் பக்கத்துலேயே நர்வ்ஸ் நிறைய வரும். ஸோ அந்த நர்வ் இன்ஜுரின்றது இட் இஸ் அ ப்ராப்ளம் வித் தீஸ் அப்ளேஷன்ஸ். ஸோ அதர் சர்ஜரி என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ligation and stripping, again high rate of recurrence, 50% recurrence at 5 years, and definitely high risk of nerve injury if it is performed below the level of knee. And then endovascular therapy is currently preferred over the traditional stripping procedures. இன்னொன்று வந்து ஸ்டாப் ஃப்ளெபெக்டமின்றது பண்ணுவாங்க, சின்ன சின்ன ஓட்டை போட்டு அது வழியாக அந்த வெயின்ஸை ரிமூவ் பண்ணுறது. ஸோ ஃபைனலி இது எல்லாமே சூப்பர்ஃபிஷியல் சிஸ்டத்தை ட்ரீட் பண்ணுறது. டீப் சிஸ்டத்தில் டிவிடி மாதிரி இருக்குது அப்படின்னா அதை ட்ரீட் பண்ணுறது தான் டீப் வீனஸ் இன்டர்வென்ஷன். அகைன் டீப் வீனஸ் இன்டர்வென்ஷன் ப்ரிடாமினெட்லி வந்து நம்ம கன்சர்வேட்டிவ் தான் கொடுப்போம். டிவிடிக்கு ஆன்டிகோகுலேட் பண்ணுறது தான் மெயினான ட்ரீட்மெண்ட்டு. அதை தாண்டி சம்டைம்ஸ் ஸ்டென்டிங் பண்ணலாம். இலியாக்வீன் கிரானிக் இலியாக்வீன் அக்ளூஷன்ஸு தட் கேன் பி டன். மேத்தான சிண்ட்ரோம் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு மேபி பண்ணலாம். பட் இந்த சர்ஜிக்கல் பைபாஸ்லாம் ஐம் நாட் ஷுர். ஏன்னா ஒரு வீனஸ் ஆக்சஸுக்கு பைபாஸ் பண்ணி பண்ணுறதுலாம் ஐம் நாட் ஷுர் ஆஃப் இட். அதே மாதிரி வேல்வோபிளாஸ்டி ஆர் வேல் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் கேன் ஆல்சோ பி பெர்ஃபார்ம் ஃபார் திஸ் வேரிகோஸ் வெயின்ஸ். ஸோ வேரிகோஸ் வெயின்ஸ்னால் என்ன, அதுக்கு என்ன சிம்டம்ஸ் இருக்கும், அது எப்படி ட்ரீட் பண்ணணும், அது எல்லாத்தையும் டீட்டெயில்டாக பார்த்தோம். ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸில் எல்லா டாபிக்ஸையும் நம்ம கவர் பண்ணுவோம். தேங்க்யூ.